நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு அறிவாலய பக்கம் போனேன்னு வச்சீங்களேன், எனக்கு ஒரு சீட்டு 2 பொட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில திமுக இருக்குது. 23 கட்சி கூட்டணி. எங்க அண்ணன் அவங்களை எப்படி எல்லாம் புலம்ப வச்சுக்கிறாரு. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. எங்க கிட்ட ஓடாத சிறுத்தை, உடஞ்சி போன கை, உடஞ்ச சுத்தி அறிவா, அடிக்காத மோளம் இதெல்லாம் இருக்குது. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்கன்னு அந்த மாதிரி கூவி கூவி ஒரு கூட்டணியை வச்சுக்கின்னு இன்னைக்கு திருச்சியில ஒரு மாநாடு போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாங்களும் எத்தனை வாட்டி தான் ஒரு கழுவி ஊத்துறதுன்னே தெரியல. அதே மாதிரி ஒரு ரேம்ப் ஒண்ணு போட்டுக்கினாரு. இன்னைக்கும் இந்த பக்கம் ஒரு 2000 பேர், அந்த பக்கம் ஒரு 2000 பேரு. நம்ம அண்ணன் மாதிரியே கை காமிச்சின்னு, நம்ம அண்ணன் மாதிரியே துண்டை சுத்தின்னு. ஐயா எங்க அண்ணன் அந்த ரேம்ப்ல வந்தா 10 சிங்கம் வந்தா எப்படி வருமோ அதுதான் ரேம்ப் வாக்கு. சும்மா காலையில சுகர் வந்த பேஷண்ட் 5 மணிக்கு வாக்கிங் போறதுலாம் ரேம்ப் வாக்கு கிடையாது. புரியுதா? அப்புறம் எங்க அண்ணன் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பணியர் விட்டு வெளியே வான்னா பர்மிஷன் கொடுங்க. இன்னும் 10 நாள் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல வாங்கி எங்க அண்ணன் 234 தொகுதியும் கில்லி மாதிரி வர போறாரு. எழுதி வச்சுக்க. ஆட்டோ க்ளோஸ், டிஎம்கே ஆட்டோ க்ளோஸ்.